கணக்கன்பட்டி ஞான வல்லலே நமக. சாமி, நீ பல நாளாக காத்திருக்க அந்த ஒரு நல்ல செய்தி உன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்ட அந்த ஒரு ஆசை இப்போது அது நிஜமாக மாறப்போகுது சாமி. சித்தர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நேரம் சரியாக வந்தால் விதி தானாக உன்னை தேடி வரும். அதனால தான் இன்றைக்கி இந்த பதிவு உன்கிட்ட வந்திருக்கு. இது ஒரு சாதாரண வீடியோ இல்லை, இது ஒரு சிக்னல், இது ஒரு அறிகுறி, இது ஒரு ஆசீர்வாதம். அடுத்த சில நிமிஷங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போகும் மாற்றத்தை பற்றி நீயே தெரிஞ்சுக்க போகிற. இந்த பதிவை முழுவதும் கவனமாக பாரு. ஏன்னா உன் வாழ்க்கை இப்போ மாறப்போகுது சாமி. வாழ்க்கையில் சில நேரங்கள் இருக்கும், எதுவுமே முன்னேறாத மாதிரி தோணும். நீ எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அதுக்கான பலன் கிடைக்காத மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்துக்காக நீ காத்திருக்க, ஆனால் அது எப்போ வரும்னு தெரியாது. அந்த காத்திருப்பு மனசை சோர்வடைய செய்யும், நம்பிக்கையை குலைக்கும், என்னால் முடியாதன்ற கேள்வி உருவாகும். நீ உன்னோட வாழ்க்கையை அடுத்தவங்களோட கம்பேர் பண்ண ஆரம்பிப்ப. அவங்க எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இல்லைன்னு யோசிப்ப. சில நேரம் நீ தனியாக ஃபீல் பண்ணிகிட்ருப்ப, யாருக்கும் உன்னோட நிலைமை புரியலைன்னு தோணும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த காலம் உனக்கு தண்டனை இல்லை, இது ஒரு தயாரிப்பு காலம். நீ இப்போது காத்திருக்க அந்த நேரம் உன்னை வலுவாக மாற்றுது, உன் மனசை உருவாக்குது, உன் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு தயார் பண்ணுது. சித்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? காத்திருப்பவன் காலி கையோடு போக மாட்டான் சாமி. அவன் தகுதியான நேரத்தில் அதிகமாக பெறுவான். அதனால் நீ இப்போது ஃபீல் பண்ணுற விஷயம் தாமதமாகாது, இது தடையும் இல்லை, இது ஒரு தெய்வீக நேரம். நீ எதிர்பார்க்குற நல்ல விஷயம் சரியான நேரத்துக்காக காத்திருக்கு சாமி. அந்த நேரம் வந்தோன்னே எல்லாமே நல்ல மாற்றத்துக்கு மாறும் சாமி. நீ எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லது நடக்கும். அதனால் இப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நம்பிக்கையை மட்டும் விடாத சாமி. சாமி, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி இந்த உலகத்தில் இயங்கிக்கிட்டே இருக்குது. அது சாதாரண சக்தி இல்லை, அதுதான் சித்தரோட அருள் சக்தி. நம்ம யோசிப்பது போல் வாழ்க்கை நேராக நடந்து கொள்றதில்லை, நம்ம திட்டமிடுவது போல் எல்லாமே உடனே நடப்பதும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு விஷயமும் சரியான நேரத்தில் தான் நடக்கும். ஒவ்வொரு தாமதத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது சாமி. சித்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ விரும்புகிறது எல்லாமே உடனே கிடைக்காது, ஆனால் உனக்கு உண்மையிலே தேவையானது தவறாமல் கிடைக்கும் சாமி. நீ இப்போ அனுபவிக்கிற தாமதம் இது தோல்வி இல்லை, இது மறுப்பும் இல்லை, இது ஒரு பாதுகாப்பு, இது ஒரு தயாரிப்பு, ஒரு சரியான நேரத்துக்கான காத்திருப்பு. நீ ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறன்னா அதுக்குள்ளே பல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் சாமி. உன் வாழ்க்கையில் தேவையில்லாத மனிதர்கள் விலகி கொண்டிருப்பாங்க, உனக்கு நல்லதில்லாத சூழ்நிலைகள் மாறிக்கொண்டு இருக்கும், நீ இன்னும் வலுவாக மாறிக்கொண்டு இருக்கலாம். இதெல்லாம் நடக்காமல் அந்த நல்ல விஷயம் உன்கிட்ட வந்தால் அது நீண்ட நாள் நிலைக்காது சாமி. அதனால தான் சித்தர் முதல்ல உன்னை தயார் பண்ணுறாரு, பிறகு உன் வாழ்க்கையை அமைப்பார், அதுக்கு பிறகு அந்த நல்லதை உன்கிட்ட கொடுப்பாரு. நீ எதிர்பார்க்காத இடத்துல உன் வாழ்க்கை ஒழுங்காக அமைக்கப்படுது, உன் எதிர்காலம் உருவாக்கப்படுது, உன் ஆசைகள் நிஜமாக மாற தயாராகிட்டு இருக்கு சாமி. அதனால தான் சில நேரம் உனக்கு தோணும் எதுவுமே நடக்கலை, ஆனால் உண்மையிலேயே எல்லாமே நடக்குது சாமி. ஆனால் அது இன்னும் உனக்கு தெரியலை. சித்தர் எப்போதும் ஒரு உண்மையை சொல்கிறாரு, நம்பிக்கையாக இருக்கும் இடத்துல அருள் நிச்சயம் இருக்கும். அதனால் நீ சந்தேகத்தை விடு, பயத்தை விடு, எல்லாத்தையும் கட்டுப்படுத்த நினைக்கும் எண்ணத்தை விடு. அதுக்கு பதிலாக நம்பிக்கையை பிடிச்சிக்கோ, அமைதியாக இரு, நடக்க வேண்டியது நடக்கும்னு நம்பு. ஏன்னா நீ எதிர்பார்க்கும் அந்த நல்ல செய்தி இப்போவே உன்னை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு சாமி. சாமி, ஒரு நல்ல செய்தி உன் வாழ்க்கைக்கு வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடி சில அறிகுறிகள் தெளிவாக தோணும் சாமி. அது சின்ன விஷயமா இருக்கலாம், அது பெரிய விஷயமா இருக்கலாம். முன்னாடி இருந்த கவலை, அழுத்தம், குழப்பம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உன் மனசு லேசாக இருக்கும், ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு உனக்கே தோணும். யாராவது திடீர்னு உன்கிட்ட வந்து சொல்லுவாங்க, கவலைப்படாத நல்லது நடக்கும். அப்படி இல்லைன்னா எங்கே இருந்தாச்சும் ஒரு தகவல் உனக்கு திரும்ப திரும்ப ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சாமி. நீ ஒரு காலத்தில் ஆசைப்பட்ட பிறகு இது முடியாதுன்னு விட்ட விஷயம் மறுபடியும் உன் மனசுக்குள்ளே வரும், அந்த ஆசை மீண்டும் உயிர் பெறும். இது ஒரு முக்கியமான அறிகுறி சாமி. சில மனிதர்கள் உன் வாழ்க்கையிலேருந்து விலகுவாங்க, சில சூழ்நிலைகள் தானாகவே முடிவடையும். இது ஃபஸ்ட்டு வலி கொடுத்தாலும் உண்மையிலேயே அது புதிய நல்லதுக்கான இடத்த உருவாக்கும் சாமி. உனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு குரல் வரும், இப்போது ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு தோணும். இந்த எண்ணம் வந்துச்சுன்னா அதை தவற விட்டுறாத, அதுதான் சித்தர் கொடுக்கும் சிக்னல். சித்தர் சொல்லும் ஒரு உண்மை என்ன தெரியுமா? அறிகுறிகளை புரிஞ்சவன் வாழ்க்கையை மாற்றி கொள்ள முடியும் சாமி. அதனால் இப்போ நீ இதெல்லாம் கவனிக்கிறியான்னு யோசிச்சுப்பாரு. தயாராகு, நம்பிக்கையோடு இரு,
வரப்போகிற நல்லதை ஏற்கும் மனசை திறந்து வை. ஏன்னா நல்ல செய்தி உன்கிட்ட வந்து கொண்டு இருக்கு சாமி. அது உன் வாழ்க்கையே மாற்ற போகுது. இப்போ நீ ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்க. நல்லது வரப்போகும் முன்னாடி இருக்கும் அந்த நேரம். வாழ்க்கை திரும்ப போகும் முன் இருக்கும் அந்த நிமிடம். இந்த நேரத்தில் நீ என்ன செய்யணுன்றது தான் உன் வாழ்க்கை முடிவு செய்யும். அதனால் நீ செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. நம்பிக்கையை பிடிச்சிக்கோ. எது நடந்தாலும் எனக்கு நல்லது தான் நடக்கும்னு நம்பு. இந்த தாமதத்துக்கு ஒரு காரணம் இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. சந்தேகம் வந்தால் உன்னோட எனர்ஜி குறையும். உன் வாய்ப்பு தள்ளி வைக்கும். அதனால் சந்தேகத்துக்கு இடமே கொடுக்காத. நன்றி சொல்லும் பழக்கத்தை வச்சுக்கோ. நீ இன்னும் பெறாததை மட்டுமே நினைக்காத. ஏற்கனவே உன்கிட்ட இருக்கும் நல்லதை நினச்சிக்கோ. சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பி. ஏன்னா நன்றி சொல்கிற மனசுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும். தினமும் சொல்லு, என்னிடம் இருக்கும் எல்லாத்துக்கும் நன்றி, இன்னும் வரப்போகிற நல்லதுக்கும் நன்றின்னு. மன அமைதி தியானம் பண்ணு. வெளியுலகம் எப்படி இருந்தாலும் உன் உள்ளுலகம் அமைதியாக இருக்கணும். அதுக்காக தினமும் கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. உன் சுவாசத்தை கவனி. உன் எண்ணங்களை மெதுவாக்கு. இதுதான் உன் மனசை தெளிவாக்கும். நேர்மறை எண்ணங்களை மட்டும் நினச்சிக்கோ. நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையே மாறும். அதனால் எதிர்மறை எண்ணம் வந்தால் உடனே மாற்று. என்னால் முடியாதுன்னு நினைக்காத. மாறாக தினமும் சொல்லு, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எனக்கு நல்லது நடக்குது, என் வாழ்க்கை சரியான பாதையில் இருக்குது. இந்த வார்த்தை உனக்கு மிகப்பெரிய எனர்ஜி கொடுக்கும். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது. சீக்கிரம் வேணும்னு அவசரப்படாத. தாமதமானாலும் மனசு உடையாத. சித்தர் சொல்கிறாங்க, பொறுமை கொண்டவன் பெருமை அடைவான். இப்போ நீ நம்பிக்கையோடு இருக்கியா? நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? உன் மனசை அமைதியாக வச்சுருக்கியா? அப்படின்னா நீ தயாராகிட்ட. ஏன்னா நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தி உன்கிட்ட வர்றதுக்கு நீ இப்போ முழுமையாக தயாராகிட்ட சாமி. இப்போ வர இந்த பதிவை நீ பார்த்துருக்கின்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது ஒரு அழைப்பு, இது ஒரு சிக்னல், இது ஒரு ஆசீர்வாதம். நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தி இப்போ உன்கிட்ட வந்து கொண்டு இருக்கு சாமி. நீ பல நாளாக காத்திருந்த. சில நேரம் மனசு உடஞ்சிது. சில நேரம் இது நடக்குமான்னு சந்தேகம் வந்துச்சு. ஆனால் நீ கைவிடலை. நீ இன்னும் நம்பிக்கையோடு இருக்க. அதனால தான் இந்த அருள் உன்னை தேடி வந்திருக்கு சாமி. நீ எதிர்பார்க்கும் அந்த நல்ல செய்தி ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு பண வரவாக இருக்கலாம், ஒரு உறவு திரும்ப வருவதாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீ நீண்ட நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது தாமதமாகலாம், ஆனால் அது தவறாது சாமி. சித்தர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? உனக்காக வந்தது உன்னை தவிர வேறு யாரையும் தேடாது. அதனால் நம்பிக்கையோடு இரு. மனசை திறந்து வை. வரப்போகிற நல்லதை சந்தோஷமாக ஏற்றுக்கோ. நினைவில் வச்சுக்கோ, நீ எதிர்பார்க்கும் நல்ல செய்தி இப்போவே உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கு சாமி.